அஜித்னாலே மாஸ் தான ப்ரோ. எல்லாரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நம்பு. அவ்வளவுதான். அதான் விடாமுயற்சி. அதான் ப்ரோ. இந்த படத்தை யார் தாங்குறாங்க? ஏகே தவிர்த்து. ஏகே தான் ப்ரோ. ஏகே மட்டும் தான் ப்ரோ. படத்தை கடைசி வரைக்கும் விடாமுயற்சியா பாத்துட்டேன் ப்ரோ. படம் வரதுக்கே 2 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப விடாமுயற்சி. அனில் எல்லாம் உள்ள வந்து ரொம்ப தொல்லை பண்ணுது ப்ரோ. அது மட்டும் பாத்து நிறைய அனில் தான் சுத்திட்டு இருக்கு. நிறைய ஆமிகளை விட அனில் தான் நிறைய சுத்திட்டு இருக்கு படத்துலயா? ஓவராலா மூவி நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒன்லைன் ஸ்டோரி, ஒரு மாசான ஹீரோ ஒன்லைன் ஸ்டோரி, சின்ன ஸ்டோரியை வந்து இது மாதிரி எடுத்து நடிச்சதே பெரிய கொஞ்சம் அதுவே பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட் உள்ள பெரிய ஆக்டரோட படம். பெரிய ஆக்டர் அஜித் சாரோட படம். 250 கோடி பட்ஜெட். ஒரு ஹைப் இருக்கும். எக்ஸ்பெக்டேஷனோட வந்து இந்த படம் பார்க்கலாமா? இல்லை நார்மலா குடும்பஸ்தன் படம் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படின்னா எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற படம். ஓவராலா எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற படம். ஃபேமிலி ஆடியன்ஸு, ஃபேன்ஸ் எல்லாரும் பார்ப்பாங்க. அது ஓகே. அவன் கொடுத்த ஹைப்புக்கு ஓகே. 2 வருஷத்துக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தது ஹைப் ஓகேனா அது கொஞ்சம் 50-50 தான். இந்த படத்தை ரொம்ப தாங்குறது யாரு ப்ரோ? கீழே விடாம ஒன் மேன் தான். அஜித் தான். அஜித் ஏகே. அர்ஜுன் சாரோட ரோல் எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? நல்லா இருக்கு. கடைசியில் அதான் லியோ மாதிரி தான் பண்ணிட்டாங்க. லியோ மாதிரி அப்படியே வர ஸ்பாயிலர் வேணா. ஓகே ஓகே ப்ரோ. த்ரிஷா மேம் பத்தி சொல்லுங்க. த்ரிஷா மேம் ஆல்வேஸ் செம்மையா இருந்தாங்க. ஆல்வேஸ் குட்டா ஹோம்லி லுக்ல இருக்கதா நிறைய பேர் சொன்னாங்க. செம்மையா இருந்தாங்க. செம்மையா இருந்தாங்க. 2025 இன்னும் ஏஜ் கூட அவங்க இன்னும் ஒரு 10 படம் நடிக்கலாம். இன்னும் ஒரு 10 படம் அந்த மாதிரி எங்க தான் தெரியுறாங்களா? ஓகே. ஆக்ஷன் சீக்வென்ஸ் நல்லா இருக்கா? லவ் சீக்வென்ஸ் நல்லா இருக்கா? ஆக்ஷன் தான் ப்ரோ. அவர் விடாம அவங்க ஒய்ஃப் தேடுறாரு பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. ரியாலிட்டியில இது இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ரியாலிட்டி ஒய்ஃப் தொலைஞ்சு போனா கூட அது இந்த ஜெனரேஷன்ல கஷ்டம் தான். இந்த ஜெனரேஷன்ல கஷ்டம் தான். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும், ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரஸ்ட் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றது இந்த படம் கரெக்டா இருக்கு. அதுக்கு வந்து இது கனெக்ட் பண்ணும் எல்லா மக்களையும். ஓகே. தேங்க்யூ. ரேட்டிங் எவ்வளவு ப்ரோ? 10க்கு 7 or 6. ஓகே. என்ன சொல்றது எனக்கு தெரியலடா. நல்லா இருக்குன்றீங்களா இல்ல நல்லா இல்லைன்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க? ஃபுல்லா சுத்தால வைக்கிற பச்சு உனக்கு உங்களுக்கு பிடிச்ச சீன்னா என்ன ப்ரோ? எனக்கு எதுவுமே புரியல ப்ரோ. படத்துல புரியலையா? ஆமா. ஒரு கஷ்டமான கதைகளமா? அப்புறமா பேசலாம் ப்ரோ. என்ன ப்ரோ உங்களுக்கு படத்துல பிடிச்சது? கார் சேசிங் சீன் நல்லா இருக்கு. ஏகே ஸ்கிரீன்ல காமிக்கிறப்ப எப்படி இருந்தது? நல்லா ப்ரோ. 2 வருஷம் கழிச்சு போறோம். நல்லா இருக்கு. 2 வருஷம் பார்க்கறது நல்லா இருக்கு. உங்களுக்கு ப்ரோ த்ரிஷா மேம் ரோல் என்ன மாதிரி இருக்கு ப்ரோ? படம் தான் ப்ரோ நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. த்ரிஷா மேம் நல்லா இல்லன்றீங்களா ப்ரோ? பையன் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா இருக்கு. வந்து கொடுத்த காசு ஒர்த்தா? ப்ரோ. ப்ரோ படம் மாசா இருந்துச்சு ப்ரோ. படம் மாசா இருக்கு. எத்தனை நாளா படம் மாசா இருக்கு? என்ன ப்ரோ அஜித்னாலே மாஸ் தான. என்ன ப்ரோ? படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருந்துச்சு. அஜித் தான். அஜித் ஸ்கிரீன்ல வரதுக்காக வெயிட் பண்ணது. நல்லா இருந்துச்சு. எல்லா படத்துலயும் வர மாதிரி மாச என்ட்ரிலாம் கிடையாது. இது ரொம்ப நார்மல், ரொம்ப கேஷுவலான என்ட்ரி. உங்களுக்கு இங்கதான் அஜித்தோட என்ட்ரி தெரியும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மகிழ் திருமேனியை நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ அவர் இந்த மாதிரி தான் வைப்பாரு என்ட்ரின்ற மாதிரி தெரிஞ்சது. அதனால எனக்கு பெருசா சஸ்பென்ஸ் இல்லை. ஆனா எடுத்தோடனே அஜித் தானே சொல்லுவாங்க அஜித் அப்படின்றது. டேரக்டர் வந்து நிறைய ட்விஸ்ட் டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க. அந்த படத்தை அந்த மாதிரி இருந்துச்சு. சிலது ப்ரெடிக்டபிள், சிலது நான் ப்ரெடிக்டபிள். அது ஒவ்வொருத்தர் மைண்ட் செட் ப்ரோ. சில பேர் கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு அது தெரியாது, சில பேர் கண்டுபிடிக்காதது அது தெரியும். பட்ஜெட் அளவுக்கு அந்த படம் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. இல்ல நான் பட்ஜெட்டை பத்திலாம் நான் அது யோசிக்கல. எனக்கு தேவை அந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. பார்க்கலாம். நீங்க பட்ஜெட் இதெல்லாம் இல்ல, ஏன்னா காஸ்ட் அது செலவு நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸ் தான் தனி வந்தோமா. நல்லா இருந்துச்சு. நான் மங்காத்த பெரிய ஃபேஸ் ஆஃப் வரும்னு நினைச்சேன். ஆனா இதுல எனக்கு அஜித் நிறைய பிடிக்கும். இல்ல அனிருத் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. நிறைய இடத்துல பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சில இடத்துல இன்னும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். சவதிக்காலா சொல்லவே வேணாங்க. தேட்டரே அங்க ஆடிட்டு இருக்கு. ஓகே ப்ரோ. தேங்க்யூ.